ஓபிஎஸ் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இணைந்து மீடியா சந்திப்பு, திடீர் பரபரப்பு, கொண்டாட்டத்தில் அறிவாலயம். அதாவது அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்போது அடுத்தடுத்த அரசியல் பின்னடைவுகள் ஏற்பட்டு வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டணி குறித்த தெளிவான முடிவை எடுப்பதில் ஓபிஎஸ் காலதாமதம் செய்து வருவதால் அவரது அணியில் உள்ள நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. தங்களின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அடிமட்ட தொண்டர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை பலரும் மாற்றுப்பாதை தேடி செல்வது ஓபிஎஸ் முகாமை பலவீனப்படுத்தியுள்ளது. இந்த அணி மாற்றம் அரியலூரோடு நின்றுவிடாமல் மாநிலம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது. ஓபிஎஸ் அணியில் நீடிக்க விரும்பாத பல நிர்வாகிகள் திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். நம்பிக்கைக்குரிய தளபதிகள் என கருதப்பட்டவர்களே அடுத்தடுத்து விலகி செல்வது ஓபிஎஸ்க்கு பெரும் அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த தொடர் வெளியேற்றங்கள் அவரது அரசியல் செல்வாக்கை சிதைப்பதுடன் தனித்து விடப்பட்ட சூழலையும் உருவாக்கி கொள்வதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் பழனிசாமி ஒரேடியாக அதிமுக வழியை அடைத்து பூட்டிவிட்டதால் ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் வண்டியை திருப்பச் சொல்லி அவரது ஆதரவாளர்கள் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதிமுகவில் இணைய நான் தயாராக இருக்கிறேன், பழனிசாமி தயாரா என ஓபிஎஸ் கேட்ட பிறகும் அவரை பழனிசாமி அதிமுகவில் சேர்க்க மறுப்பதன் பின்னணியில் தென் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தவறவிட்டதற்கு தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு சரிவும் முக்கிய காரணம். கட்சிக்குள் அப்போது நிலவிய நீயா நானா சண்டையில் இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாது என்பதில் ஓபிஎஸ் தரப்பில் சிலர் தீவிரமாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட தென் மாவட்ட தொகுதிகளில் ஏனோ தானோ என தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள். இபிஎஸ்க்கு ஆதரவான குறிப்பிட்ட சிலரை தோற்கடிப்பதற்காக உள்ளடி வேலைகளையும் பார்த்தார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இருப்பினும் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வரவில்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் தேர்தல் முடிந்ததுமே தென் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இருவர் ஒற்றை தலைமையாக இபிஎஸ் வரவேண்டும் என்ற கோஷத்தை முதல் குரலாக எழுப்பினார்கள். அதன் பிறகு ஓபிஎஸ் எப்படி ஓரங்கட்டப்பட்டார் என்பது ஊருக்கே தெரியும். ஆக இப்போது இபிஎஸ்ஐ நினைத்தாலும் தென் மாவட்டங்களில் இருக்கும் நிர்வாகிகள் சிலர் ஓபிஎஸ்ஐ மீண்டும் உள்ளே கொண்டு வர விடுவதாய் இல்லை என்றனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ என்ன பண்றதுனே தெரியல, பழனிசாமி கட்சிக்குள் சேர்க்க முடியாது என்று சொன்ன பிறகு அடுத்த என்ன செய்வது என மாவட்ட வாரியாக விசுவாசிகளிடம் கருத்து கேட்டு வருகிறோம். திமுகவுக்கு செல்வதா, தாவேகா பக்கம் போவதா, அல்லது அந்த இரண்டில் ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என பலவிதமான ஆலோசனைகள் நடக்கின்றன. தாவேகாவில் சேர்ந்தாலோ அல்லது அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலோ அதிமுக தோற்க காரணமாக இருப்போமே தவிர அதெல்லாம் நமக்கு எந்த பயனும் இருக்காது என பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிடம் கருத்து சொல்லி இருக்கிறோம். இதற்கு பதிலாக திமுகவில் இணைந்தால் உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதுடன் ஆதரவாளர்கள் சிலருக்கு எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். இனிமேல் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது ஓபிஎஸ் தான் என்றனர் நிர்வாகிகள். மேலும் ஓபிஎஸ் என்றாலே இரட்டை இலை சின்னம் என்ற எண்ணம் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கைவிரித்து விட்டார். தனி கட்சி துவங்கினால் கூட்டணியில் சேர்த்து சீட் வழங்குவதாக ஓபிஎஸ்ஸிடம் டெல்லி பாஜக தலைமை அறிவுறுத்தியது. இதை ஓபிஎஸ் நிராகரித்து விட்டார். இதனையடுத்து ஓபிஎஸ்ஸை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த திமுக தலைமை வியூகம் வகித்து வருகிறது. அவரை கூட்டணியில் சேர்த்து 3 தொகுதிகள் வழங்கவும் பரிசீலித்தது.
இதன் மூலம் தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் தங்களுக்கு கிடைக்கும் என திமுக கணக்கு போட்டது. இந்த நிலையில் திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்தாலோ அல்லது கூட்டணி வைத்தாலோ அவரது ஆதரவு ஓட்டுகள் திமுகவிற்கு கிடைக்காது என திமுக நடத்திய ரகசிய சர்வேயில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து திமுக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், ஓபிஎஸ் என்றாலே இரட்டை இலை சின்னம் என்ற எண்ணம் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது. இதனால்தான் கடந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார். மேலும் அவரை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக தென் மாவட்ட மக்கள் பார்க்கின்றனர். எனவே திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வழக்கமாக அவருக்கு கிடைக்கும் ஓட்டுகள் கிடைக்காது. அதே நேரத்தில் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ் தனித்து நின்றால் அவர் மீது மக்களுக்கு அனுதாபம் ஏற்படும். அதிமுக ஆதரவு ஓட்டுகளை அவர் பிரிப்பதால் திமுக வெற்றியை எளிதாக்கும். ஓபிஎஸ் போட்டியிடாமல் ஒதுங்கினாலும் இதுதான் நடக்கும். எனவே ஓபிஎஸ்ஐ தனித்து நிற்க வைக்கும் முடிவுக்கு திமுக தலைமை வந்துவிட்டது என கூறினார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நடிகர் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும். விஜய் சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சிறந்த அரசியல்வாதி நாங்கள்தான். 41 உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. அவரை பார்க்க வந்தால்தான் இறந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூட தெரிவிக்க முடியவில்லை. கட்சி நடத்தி என்ன செய்வது? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்ததாக விஜய் சொல்கிறார். யாருக்காக அதனை விட்டுவிட்டு வந்தார்? கரூர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத விஜய் ஒரு தலைவரா என்று காட்டமாக பதிலளித்தார். இந்த நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜய் நடனமாடியது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த குஷ்பு, யார் விமர்சனம் செய்தார்களோ அவர்களிடம்தான் கேள்வி எழுப்ப வேண்டும். நாகரிகம் ஒன்று இருக்கிறது, அதிலும் அரசியல் மேடை நாகரிகம் ஒன்று இருக்கிறது. சாதாரண நடிகராக மேடையில் நடனம் ஆடினால் அது வேறு. ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு இப்படி செய்வது தவறு என்று கூறினார். விஜய் என்னதான் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை ஒரு நடிகராக, ஒரு டான்சராக தான் மக்கள் பார்க்கிறார்கள் என்று குஷ்பு கூறினார். முன்னதாக சென்னை பனையூரில் தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நேற்று கொண்டாடப்பட்டது. அப்போது அக்கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கத்தில் பாடகர் வேல்முருகன் விஜயை பார்த்து தளபதி வாழ்க, தளபதி வாழ்க என பாடல் பாடவே விஜய் நடனமாடினார். இதனை கண்டு தாவேகா நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். அந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய், திமுக தீய சக்தியை வீழ்த்த தூய சக்தி தாவேகாவால் மட்டும்தான் முடியும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாபெரும் மக்கள் சக்தியாக நமது அணி ஒரு பக்கம், அடுத்த திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்று அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், விஜய்க்கு டான்ஸ் ஆடத்தான் தெரியும், தலைவராக ஒன்றுமே தெரியாது என்று கூறினார். இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலின் இணைந்து மீடியா சந்திப்பு நடத்த உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது பிரதமர் மோடியும் எடப்பாடியையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.